எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ், என் கூட அருண். இது ரிவ்யூ கிடையாது, ரோஸ்ட். அவ்வளோதான். மொத்தமாக என்ன பண்ண போகிறோம்? ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, மேட்சை வந்து இது இப்படி இந்த ஷார்ட் ஆடினதுனால இந்த பிச்சு இப்படி இருந்துச்சு, இதை நாங்கள் பேச வரல. பர்ஃபார்மன்ஸை பற்றி மட்டும்தான், அதுவும் இந்த மேட்சோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரோல் பண்ண போகிறோம். எஸ், அந்த பிளேயர் அடுத்த மேட்ச் அடித்தா அப்பயே பாராட்டிடுவோம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு சூடு சொல்கிற எதுவும் கிடையாது. இந்த மேட்ச் ரோஸ்ட் பண்ணுறோம், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரி, அப்புறம் என்ன பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காரு எல்எஸ்சி ஓனரு சஞ்சய் கோயங்காவா? அவர் என்னைக்கையா பாராட்டியிருக்காரு? மாப்பனன்ட்டு நல்லா விளாண்டாங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுவா. பிரப்சிமன் சொல்லிட்டு போய் கை கொடுத்துட்டு போகிறேன், ஜெயிச்சிட்டியாடா, அடிச்சிட்டியாடா, அடுத்த வருஷம் டீம்ல எடுத்து நாசமாக்குறேன்டா அப்படி. நியாயமா பேசணும். நீங்க எடுத்த டீமுக்கும் நீங்க உங்களுக்கு வந்து வைத்தறிச்சல். அது ஆக்சுவலா டீம் வைத்தறிச்சல். எடுத்த டீம் ஓகே, எடுத்த டீம் நம்ம ரீல்ஸ் போட்டிருப்போம் நம்ம சேனல். அதுதான் நிலைமை. 4 பவுலர்ஸ் இல்லை, ஆவேஷ் கான் வந்துட்டார் தான். என்ன யூஸ்? ஆவேஷ் கான்லாம் நீ அதேதான். ஆவேஷ் கான்லாம் நம்பி இந்த சீசன் தான் போவேனா ஒன்றுமே பண்ண முடியாது, போயிது வெளியே. அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து அவங்களோட பவுலிங் லைனப்பே வந்து இன்ஜுரி ப்ரோனாக தானே இருந்தது. இப்பவும் அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. மயங்க் ஏதாவது இல்ல, மோஷன் கார்டு அவுட். ஆமா. அப்புறம் அந்த ஆகாஷ் மதுவாலா, ஆகாஷ் சம்திங், ஆகாஷ் மதுவாலா இல்ல, மதுவாலா வேற எங்க இருக்காரு? இல்ல இங்க இருக்காரு. யாரோ ஒருத்தருங்க, ஒரு ஆகாஷ் இல்லைங்க, அவ்வளவுதான். எந்த ஆகாஷ்னு போய் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும், லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் அடிச்சாங்க. அன்னை இந்த டீம் கேத்துரா, சால்குல் தக்கர் வந்துட்டான்டா, ரிசர்வ் பண்றா, கேப்டன்சி அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, அடுத்த மேட்சை அடிச்சாங்களா அப்பு 27 கோடியை திருப்பி கொடு சஞ்சய் கோயங்கா ரிசர்வ் கிட்ட கேட்காம இருந்தா சரி. அது இவர் இல்ல, திக்வேஷா எடுத்துட்டு போனாரு. இந்த பக்கம் பிரப்சிம்ரன் சிங் அடிக்கும் போதும், ஸ்ரேயஸ் ஐயர் அடிக்கும் போதும், ஏன் நம்ம நாகர்வேதரை கடைசி வந்து அடிச்சார்ல, அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுக்கும் அங்கே ஃபேன்ஸு விடுறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பேண்டர் தேவையா? அந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. திக்வேஷ் அண்ட் பிரியன் சாரியா 2 பேரும் ஒன்றா ஆடுறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேருமே. இப்போ நீ நான் ஒன்று அவுட் எடுத்தா நீ கலாய்க்க மாட்டேன், அப்படி அப்படிதான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி அவங்களுக்குள்ள முட்டு மோதல் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதான் ஹர்திக் பாண்டியாவும் சாய் கிஷோரும் மோதிக்கிட்டாங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே சொன்னாங்க, சாய் எப்படி இருக்கிற நல்லா இருக்கிற ஹர்திக் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சும்மா அதுங்க அப்படின்னு. அந்த மாதிரி 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒன்றா ஆடிட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்து. சரி, அதை விடுங்க. இதே லைனப்ல தானே போன தடவை வின் பண்ணாங்க. யாரு? எல்எஸ்சி. ஆமா, சேம் 11. சேஞ்சஸ் இல்லை. நோ, பஞ்சாப் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ? பஞ்சாப் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்ல அதான் பஞ்சாப் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். பஞ்சாப் வந்து பேலன்ஸ்டா இருக்கு அந்த டீம். சீரியஸ்லி பேட்டிங் ஆர்டர்ல வந்து நேஹல் வதாரா முன்னாடி வந்தாரு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. ஆமா, அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாரு. மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், சஷாங்க் சிங் இருக்காரு. ஸோ மார்க்கோ ஆன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஸோ பயங்கரமான டீம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பஞ்சாப் பண்ண ஒரு நல்ல விஷயம் வந்து எல்லாருமே வைசாக். அது எப்பறம் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு வைசாக் உள்ள கொண்டு வருவாங்க. அதுவே ஃபஸ்ட்டு புரியல, கமெண்ட்ரியில் எதுக்கு அதை போட்டு உளறிட்டு இருந்தாங்கன்னு தெரில. நேகல் கரெக்டாக சகால் ஓவர்ஸ்லாம் முடிஞ்ச உடனே கொண்டு வந்தாங்க. தலைவர் சம்பவம் பண்ணிட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு பயமா இருந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு அவ்வளோதான், இன்னைக்கு 50 க்ளோஸ், இவன் அடிச்சு முடிச்சிருவான் போல, அவர் தம்ஸ் அப் காட்டார் அப்படின்னு நினைச்சேன். ஒரு வழியா அந்த 6 கடைசி அந்த ஒரு பால் கடைசி வந்து ஃபீல்டிங் உருப்படியா பண்ணிட்டாங்க. அதனால வந்து கடைசியாக ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அடிச்சு முடிச்சு, நான் தியாகி கிடையாது, எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. அதேதான். ஒரு ஸ்டார்ட் இருக்கு. கடைசியா நடந்த 7 போட்டிகள்ல 2024 இப்போ வரைக்கும், ஐ மீன் சேசிங்ல சொல்றேன், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நாட் அவுட். எஸ், எல்லா மேட்சும் வின்னு. அதேதான் மெயினான ரெக்கார்டு. கேப்டன், அது இன்னொரு விஷயம், கேப்டனா வந்து சேசிங்ல நாட் அவுட்ல இருந்து ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாரு. முக்கியமா எல்லாத்துலயும் விக்டரி வேற. இதெல்லாம் வந்து வேற டீம் யாரும் பார்த்தா இது ஆகாதா? அதுக்கு தான் அவ்வளோ கொடுத்துருக்கோம். அங்கே கொடுத்து 27 கோடி தான் நாசமாக போச்சு. இங்கே கொடுத்ததெல்லாம் பெட்டராக தான் இருக்கு. சரி, இப்போ அந்த 27ல் என்ன எவ்வளோ ரிட்டர்ன் வாங்கியிருப்பாரு? ஃபர்ஸ்ட் 2 மேட்சை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு அப்படி தான் சொல்லுவோம், போக போக நாங்கள் செஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு ரிசர்வ் பண்ணுறதுக்கு செய்கை இல்லை. ஆக்சுவலி ரிசர்வ் பண்ணுறோட கேப்டன்சி வந்து குறை சொல்லலாமான்னு கேட்டால் குறை சொல்லலாம். பட் அதே சமயம் பவுலர்ஸ் அந்த பக்கம் அதே தான், அவர்கிட்ட யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, 2-3 பவுலர்கள் இன்னும் இருக்கிறாங்க. ஆப்ஷனாக வந்து ஏடன் மார்க்கரமும் இருக்கிறாரு. அவங்க எல்லாருமே பேக்கப்புக்காக எடுத்தவங்க. பட் ஆல்ரெடி பேக்கப் தான் இருக்கு. ஆனால் அப்படி இருக்கும், விஷ்ணா அந்த அளவுக்கு காட்டடி வாங்குறாரு அப்படின்னா ஏன் ஒரு அவர் பார்ட்-டைம் ஆப்ஷனாக போக? அந்த அறிவு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அவரை ரீட்டைனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவரை விட்டுட்டு பெட்டராக எடுத்துருப்பாங்க. ரீட்டைன் பண்ணுறாங்கன்னா அவர் ஆட வைக்கணும். 27 கோடி கொடுத்து எடுத்தாங்கன்னா நிற்க வைக்கணும். அவர் டக் அவுட்டே ஆனாலும் வேற வழி இல்லை. 27 கோடி கட் பண்ணுறதுல என்ன இருக்கு? 27 கோடி அப்படி பார்த்தா ரிசர்வ் பண்ணி உட்கார வைக்கணும் முடியுமா? 27 கோடி கேப்டன் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். நீ எப்போ உருப்படியே இந்த டீமுக்காக ரன் ஆட போறேன்னு. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கட்டும். ஆனால் சீரியஸ்லி எல்எஸ்சி செஞ்சுட்டாங்க. 16.2 ஓவரில் 17, ஆக்சுவலி அது 16 முடிஞ்சிருக்கணும். ஒரு நல்ல ஃபீல்டு. பட் எனக்கு இன்னொன்று இருக்கு, மார்க்கம் பெருசா ஃபார்ம்ல இல்ல, பட் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தோணுது. மார்ச் ஒரு மேட்ச் அடிச்சிட்டாரு. அந்த 2
சரி 2 மேட்ச் அடிச்சிட்டாரு. அதை வச்சு கண்டினியூ பண்ணிடுவீங்களா? எனக்கு ஒரு ஸ்லிப் கேட்ச் விட்டாரு, செம கடுப்பாச்சு. பட் இட்ஸ் ஓகே. இதை வச்சே காலத்தை ஓட்டிடுவீங்கன்ற மாதிரி இதை வச்சு சீசன் ஓட்டிடுவாங்க. இன்னொரு பிளேயரை பற்றி நான் பேசியானோம், நேஹல் வதேரா, ஸ்ரேயஸ் ஐயர், பட் பிரப்சிம்ரன் சிங். சீரியஸ்லி அவர் வந்து நிறைய பேருக்கு தெரியல போல ஆக்சுவலா. ஆனா போன வருஷம்லாம் 2023 போன வருஷம் தெரிஞ்சிருந்துச்சு, அதனால தான் நான் வின் பண்ணேன். அதேதான் ஆக்சுவலா வைஸ் கேப்டன் பிரப்சிம்ரன் ஃபேண்டசி வந்து போட்டிருந்தாப்ல, வின் பண்ணிட்டாப்ல ஆக்சுவலா. சரி அது ஓகே இருக்கட்டும். 2023 24 பஞ்சாப்காக தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காப்ல. ஓப்பனிங்ல தவான் கூட நல்ல காம்பினேஷனா இருந்தது. அந்த மனுஷன் எங்க நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இல்ல தெரியுது, இந்த மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. இப்போ அடுத்த மேட்ச் எல்லாருமே எடுத்துருவாங்க. அதாவது இந்த மேட்ச் அவர் எடுத்தது 5% தான். அந்த 5%ல நம்மளும் ஒண்ணு. ஆமா, அடுத்த மேட்ச் 50 தாண்டிடுவாரு. ஆனா அடுத்த மேட்ச் அவர் அடிக்க மாட்டார், அது வேற விஷயம். அதாவது சரி ஓகே, அதை நம்ம தனியா வீடியோஸ் போடுறோம் ஃபேண்டசி டீமுக்கு, அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி நம்ம வீடியோ அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க? இல்ல முடிக்கல, இப்போ இடையில போடணும், பண்ணா மறந்துட்டு போயிடுறாங்க அப்படியே. இன்னும் ஓட்ட வேண்டியது நிறைய இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து இந்த பஞ்சாப் சீக்கிரமா முடிச்சுட்டு போறது பார்க்க நல்லா இருக்கு. சீரியஸ்லி. இன்னொரு பக்கம் லக்னோல வந்து சர்துல வந்து பெருசா பாராட்டிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, நல்லா தான் போட்டாரு. நேகில் வதேரா நீங்க முடிச்சு விட்டாரு. அந்த என்ன 2 6 ஒரு ரிவ்யூ பார்த்தாம ரீப்ளே இங்க போறியா, சரி ஒரு ஷாட், சரி ஓகே மறுபடியும் அதே மாதிரி போற, ஒரு ரீவைண்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு 2 6. வேற இப்போ ஜென் கோல்டு, ஜென் போல்டு, ஜென் ஓல்டு, ஓல்ட் இஸ் கோல்டு, என்னன்னா கர்மமா போயிட்டு இருக்காது. என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் தெரியல என்ன, நீங்க சொல்லுங்க கீழே, எனக்கு புரியல. நேகில் வதேரா நல்லா ஆனாரு. இது ஜென் போல், அவர் போல்டா கோல்டானே தெரியல ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன். அது என்னமோ உண்மைதான். ஆக்சுவலாக வந்து நேகல் வதேரா வந்து ஒரு விதமாக ஐபிஎல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷமா இருக்கிறாரு. 3 வருஷத்துல வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது திலக் வர்மா ஒரு ரைசிங் ஸ்டார் ஆயிட்டாப்ல. நம்மந்தீர் ஒரு சின்ன ஒரு ஸ்டார் லைக் ஸ்டார் ஆயிட்டார். ஆனால் நேகல் வதேராக்கு அந்த அளவுக்கு இன்னும் ஸ்டார் அப்படின்ற ஒரு எனக்கு நமந்தீரை விட நேகல் வதேரா பெட்டரா இருக்காருன்னு தோணுது. இப்போ நமந்தீருக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைக்குது. பட் இல்லை இப்போ அண்டர் கீழே கிடைக்குது. நேகல் வதேராக்கு இன்னும் பெட்டரா எனக்கு சான்சஸ் கிடைக்கும்னு தோணுது. நேகல் வதேரா நல்ல ஆல்ரவுண்டர். ஆமா அதே தான், வெயிட் பண்ணி பாருங்க, பவுலிங்லையும் கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஓவராலா இப்போதைக்கு பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணது மட்டும் இல்லாம 2 ரெட் கலர் டீமுமே டேபிள் டாப்ல நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர்சிபி, செகண்ட் பிளேஸ் பஞ்சாப் கிங்ஸ். சரி ஓகே, இதற்காக இவங்க பிளே ஆஃப் போயிடுவாங்கன்னு கனவு காணாதீங்க. ஸோ இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் மட்டும் தான். சரி ஓகே, ஏன்னா இவங்களோட ஆரம்பம் எல்லாம் செம்மையா இருக்கும், முடிவுன்னு பார்த்தா கடைசியில இருப்பாங்க. ப்ரோ ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான்டா. போன வருஷம் அப்படிதான் நடந்துச்சே. போ சரி ஓகே, சரி இந்த மேட்ச் போதுமா ரோஸ்ட் பண்ணது? ரோஸ்டே பண்ணல, ஆக்சுவலி ரோஸ்டே பண்ணல. பட் நாங்கள் புதுசுங்க, ரோஸ்ட் பண்ண கற்றுக்குறோம். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆனால் சஞ்சய் கோயங்கா நாங்கள் வீடியோ பேசுகிற வரைக்கும் எதுவும் பேசல. ஆமாம், அதுக்கப்புறம் பேசியிருந்தாருன்னா நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை சின்னதாக பண்ணி வர்றோம். ஆமாம், ரிசர்வ் பண்ணிட்டு மோசம், எய்டன் மார்க்ரம் படுமோசம். ஓகே, ஆக்சுவலாக வந்து அந்த டீம்ல பாராட்டணும் நிக்லஸ் பூரன் மட்டும் தான் பாராட்டணும். ஒரு மேட்ச் அந்த மேட்ச் தான் உயிரை கொடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி, அவரை பத்தி பேசவே இல்லை. ஆமா, பூரன் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காரு. அவரே ஃபீல் பண்ணாரு, நான் தேவையில்லாம அவுட் ஆயிட்டு வந்துட்டேன், இவனுக்கு வேற அடிக்க மாட்டானுங்களே அப்படின்னு உள்ள ஓடி இருக்கும். இன்டெரக்டா அதை வந்து கார்டன் அவுட் ஏர்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த பிச்சுமே நல்லா பேட்டிங் பிச்சு தான். நான் கூட லக்னோ பேட்டிங் ஆடும்போது எனக்கு தோணுச்சு, ஓ பவுலிங் பிச்சு போல, பாலே வர மாட்டேங்குன்னு. அப்பெல்லாம் பஞ்சாப் ஆடும்போது தான் தெரிஞ்சது, டேய் இது பேட்டிங் பிச்சு, இவனுங்களுக்கு அடிக்க தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்களையும் அஸ்டடி அடி வாங்கினாப்ல, அதுக்கு அடுத்த போட்ட ஒரு செகண்ட் ஃபாஸ்ட் பவுலருமே அடி வாங்கினாப்ல. அஸ்டடி 40 ரன் போனாரு. கடைசி ஓவர் மட்டும் போட்டு தப்பிச்சிட்டாப்ல அந்த 3 விக்கெட் எடுத்து. நான் சொல்ல வரேன், ஃபேண்டசி எடுத்தவங்களும் பொழைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சரியா வாங்கினாரு. அதுல வந்து மார்க்கோ ஆன்சன் பெட்டரா போட்டாரு. சகல் அடிச்சாங்க, பட் கம்பேக் கொடுத்தாரு. சகலோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. ஸோ பஞ்சாப் பவுலிங்கும் சூப்பராகவே வச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் எல்லாமே பெட்டரா இருக்கு பஞ்சாப்ல பார்க்கும்போது. இன்னொன்று 2022 இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒன்னாவது லீடிங் விக்கெட் எடுக்கிற சகல் தான் இருக்காரு. அவர் தான் லீடிங் விக்கெட் எடுக்காரு. அது ஓகே, ஐபிஎல் மேல விக்கெட் எடுத்த ஒரே பிளேயர் அவர் தான். அது ஓகே ப்ரோ, பட் ஆனா 2022 ல இருந்து கணக்கு வச்சா அவர் தான் பெஸ்ட். அவ்வளவுதான். நான் எங்க இல்லன்னு நான் அவங்க இல்லங்கறாங்க. சரி ஓகே விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. தகவல் ரெக்கார்ட் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அதான் டீம் இந்தியால எடுக்கவே அப்புறம் இதுக்கு அப்புறம் எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த மேட்சை விடுங்க. இது அப்புறம் சம மேட்ச் ஒன்னு வெயிட்டிங் இருக்கு. சின்னசாமியில இருக்கு. நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு. நான் இன்னொருக்காக காத்திருக்கேன், கிங் வர்சஸ் பிரின்ஸ். பிரின்ஸ் நான் ஏத்துக்க மாட்டேன். சரி ஓகே, கிங் வெர்சஸ் கில் போ. சரி ஓகே, இல்ல கிங் போன மேட்ச் இல்ல போன மேட்ச் இல்ல கிங் சாய்த் தோசம் தான். சரி ஓகே, கிங் தான்டா, கிங் அவர் தான்டா கிங். சரி ஓகே, ஓகே ஓகே. அடுத்த மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபி vs GT. ஆமா, தரமான மேட்ச் ஆ கிங் சாய் சுதர்ஷன். ஓகே, யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அதான கேள்வி. அப்சல்யூட்லி நான் வந்து போறது ஒரு ஆர்சிபி. எஸ் சீரியஸ்லி. நீ தானா? ஆமா, நீ என்னடா அதிசயம் ஆர்சிபி சொல்லுவாரு. நம்ம தீபக் தம்பி தான், வேற யாரும் இல்ல. நீங்க GT சொல்லுவீங்களா? இல்ல ஆர்சிபி தான். ஓ ஆர்சிபி, ஓ அப்படியே. ஓகே, நான் ஆர்சிபி ஹேட்டர்லாம் இல்லங்க. இல்ல நீங்க தான் அப்படி மாத்திக்கிறீங்க. பிரெடிக்ஷன் கேட்டேன் ப்ரோ.
ஆர்சிபி தான் ஜெயிக்கும். சின்னசாமி ஸ்டேடியம், அவங்களோட பேட்டிங் பவர் தெரியும். நான் அந்த 3 ட்ரியோவை பேக் பண்ணுறேன். பில்சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட். அவங்க மட்டும் நின்னாங்கன்னா பில்சால்ட், பட்டீதர், லியாம் லிவிங்ஸ்டன். நான் அது ஓகே தான். எனக்கு இந்த ஓவர்சீஸ் டியோ, இந்த 3 ட்ரியோ, இந்த 3 பேர் அடிச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இவங்க அடிச்சாங்கன்னா இவங்க எல்லாரும் கேட்டுறாங்களா 300, அது அவங்க அடிச்சாங்கன்னா வந்துடும். மஜாவாக இருக்கும். நாளைக்கு லாஸ்ட் மேட்ச் டிம் டேவிட் வந்து பறக்க விட்டார், எல்லாரையுமே செதற விட்டார். ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த சின்னசாமி ஸ்டேடியம் வேறு இன்னும் நான் எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த பக்கமும் அவ்வளோ ஈஸியான ஆட்கள்லாம் கிடையாது. சாய் தர்ஷன் 50-50 அடிச்சு ஃபார்மில் இருக்காரு. கில்லு 30-30 அடிச்சு ஃபார்மில் இருக்காரு. சரி, பட்லர் இருக்காரு, செம்ம ஃபார்மு. அதுக்கப்புறமா வர பிளேயர்ஸ் வந்து நல்லா ஃபார்மில் இருக்காங்க. டிவாட்டியா இருக்காரா? இல்லை, ஃபார்மில் இருக்காரான்னு கேட்டேன். ஃபார்ம்லாம் அது அடிப்பாரு. சின்னசாமி ஸ்டேடியங்கிறதுனால அடிச்சிருவாரு. தம்பி சிராஜ், ஆமா, அந்த வீடியோ கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சிராஜ் வெஸ் ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி நான் நாளைக்கு கொஞ்சம் ஃபயரா எதிர்பார்க்கறேன். சிராஜ் மட்டும் செஞ்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சின்னசாமி ஸ்டேடியம்ல சிராஜ் தான் செஞ்சிருக்காங்க. இல்லையா, 2-3 மேட்ச் காப்பாத்தி கொடுத்துருக்காரு. ஐயோ, அவ்வளோதான். அந்த இனிஷியலா அவருக்கு அந்த நியூ பால்ல கொஞ்சம் ஒர்க் ஆச்சுன்னா விக்கெட் வர வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவருக்கு. அவ்வளோதான், அப்படிதான் இருக்க போகுது. அண்டு பிரசித் கிருஷ்ணா இன்னொரு பக்கம், ரபாடா, எல்லாருமே சின்னசாமியில உதவாங்கக்கூடிய நாளைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பிரசித் கிருஷ்ணாவுக்கும் அது சொந்த ஊர். அதேதான், அதனால அதுவும் எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பக்கம் புவனேஸ்வர் குமார், ஏசல்வுட் என்ன பண்ண போறாங்க அகைன்ஸ்ட் சாய் சுதர்ஷன், அதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கு. பட் எனக்கு ஆர்சிபி தான் நான் பேக் பண்றேன். நான் பில்சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஐ கோ வித் திஸ் 3. ஓகே, என்னோட மெயின் பிளேயர்ஸ். சரி, ஓகே. பட்டிதர், பில்சால்ட், லிவிங்ஸ்டன். கிங்கை மறந்துட்டோம்னு நினைக்காதீங்க. கிங் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற இடத்துலே கிடையாது. அவர் தனி, அதே தான். அவர் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிடுவார். எஸ், அவ்வளோதான், விட்டுருங்க. ஸோ ஓகே, இது எங்களோட ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். உங்களோட ப்ரெடிக்ஷன் எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். ஏதாச்சும் வேணும்னா அடுத்த வீடியோவில் அப்போ வந்து கொடுக்குறோம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஆமாம், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணணும். நன்றி, வணக்கம்.